டெக்னாலஜி அப்படின்ற ஒரு செக்டார் ஒரு டிஸ்ரப்ஷன் ஒன்ஸ் இன் அ வைல் வரத்தான் செய்யும். குளோபலாகவே ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையலாம். இப்போ ஏஐ வந்ததுன்னாக்கா உங்களுக்கு இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ரிக்குவயர்மெண்ட் நிஜமாவே தேவையா? இன்னைக்கு ஐடி செக்டார் இஸ் an affected செக்டார். ஜீவு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு காலத்துல ஷேர் மார்க்கெட்டோட ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஐடி ஸ்டாக் தான். ஆனா அது தொடர்ந்து பின்னடைவு சந்திச்சுட்டே இருக்கு. அதுவும் 2020 அப்புறமா ஐடி செக்டார்ஸ் ரொம்பவே வளர்ச்சி அடையல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கான காரணம் என்ன? ஏன் ஐடி ஸ்டாக்ஸ் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மார்க்கெட் அனலிஸ்ட் மார்கபந்து சார். ஸோ நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ நீங்களே தொடர்ந்து இந்த ஏஐயோட அசுர வளர்ச்சிக்கு அப்புறமா இந்த ஐடி ஸ்டாக்ஸ் குறையதை நம்மளால பார்க்க முடியுது. அதுவுமே கடந்த ஒரு 6 மாசமா ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணமா நீங்க எதை முதல்ல பாக்குறீங்க சார்? இதுவும் மார்க்கெட் சைக்கிள்ஸ் தான். இப்போ நம்ம 2002 எடுத்துன்னு வச்சுக்கோங்க, .com பர்ஸ்ட் வந்தது. ஸோ .com பர்ஸ்ட் வரத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வளர்ச்சி, அசுர வளர்ச்சி. .com பர்ஸ்ட் ஆன உடனே மொத்தம் விழுந்தது. இன்ஃபேக்ட் இன்ஃபோசிஸ் அந்த டைமில் வாங்கினவங்களுக்கு ஒரு 5-6 வருஷம் ரிட்டர்னே கிடையாது. இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி அப்படின்ற ஒரு செக்டார் ஒரு டிஸ்ரப்ஷன் ஒன்ஸ் இன் அ வைல் வரத்தான் செய்யும். அந்த டிஸ்ரப்ஷன் வரும்போது இந்த மாதிரி டெக்னாலஜி கம்பெனிஸ் அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும்போது அந்த ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ அவங்களோட ஏர்னிங்ஸு, சேல்ஸ் க்ரோத்து, பிஸ்னஸோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு மாதிரி பாதிக்கும். அந்த பீரியடு அவங்களுக்கும் டஃப்பான பீரியடு, இன்வெஸ்டர்ஸ்க்கும் டஃப்பான பீரியடு. பட் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தாக்கா அவங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்ரப்ஷன் வரும்போது அந்த 2-3 வருஷம் டைம் எடுத்துட்டாலும் ரெசிலியண்ட்டாக வராங்க. அந்த அடாப்ட் பண்ணிட்ட பிறகு நம்மளோட ஐடி கம்பெனிஸ் அத்தனையுமே ஃபினாமினல் வளர்ச்சியை காமிச்சிருக்காங்க. அதனால் குளோபல் லெவலில் எக்ஸ்போர்ட்ஸும் க்ரோ ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த டிஸ்ரப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நடக்கிறதும் அதே தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது உள்ளே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ஒரு யூஎஸ் ஆர் சைனா இந்த மாதிரி இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு இனோவேஷனை க்ரியேட் பண்ணி கொண்டு வருது. ஸோ அதோடைய தாக்கம் என்னன்னாக்கா ஹியூமன் கேபிட்டலையும் கூடவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது ஒரு கேபிட்டலாக ஆட் ஆகுது. இதனால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகுது. ஏன்னா நாம் பண்ணுற வேலையை அதுவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பாதிப்பு எவ்வளோன்றதெல்லாம் இப்போ தெரியாது. ஆனால் இதோட ஃபஸ்ட்டு என்ன ஆகும், பாதிப்பு பின்னாடி வரலாம், ஃபியர் முன்னாடி வந்துடுது. ஸோ ஃபியர் முன்னாடி வர்றதுனால அந்த இண்டஸ்ட்ரி முதல்ல பாதிப்புக்கு உள்ளாருது. அதில் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ, பர்செப்ஷனும் சென்டிமெண்ட்டும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ குளோபலாகவே ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையலாம் பிகாஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ஃபியர் மார்க்கெட்டு உள்ளே போயிடுது. ஸோ இதனால் ஐடி கம்பெனிஸ் சேல்ஸ் க்ரோத் ரீசனபிளாக இருந்தாலும், ப்ராஃபிட் க்ரோத் கண்டினியூஸாக இருந்தாலும், கேஷ் ஃப்ளோஸ் நல்லா இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸஸ் கீழே விழுந்துனே இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் ரிஸ்க்கை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சர் ரிஸ்க் இன்றைக்கி என்னன்னு யாருக்கும் தெரியல, அன்சர்டனாக இருக்குது. என்றைக்குமே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அன்சர்டனிட்டி தான் பிக்கெஸ்ட் ரிஸ்க்கு. கிளாரிட்டி கிடச்சிடுத்துன்னா தென் மார்க்கெட் வில் பிஹேவ் ப்ராப்பர்லி. பட் கிளாரிட்டி இல்லாத போது மார்க்கெட் cannot டேக் இட். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபியர், இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இப்போது. ஏன்னா எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எந்தெந்த கம்பெனி இருக்கும், எந்தெந்த கம்பெனி இருக்காது, எந்த லெவலில் க்ரோத் இருக்கும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ நான் வித்துடுறேன். இதுதான் நடந்துட்டுருக்கு லாஸ்ட் 1 இயராக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால. இது எப்போ சரியாகும்
அப்படின்ற கேள்விக்கு இன்னொரு 1 வருஷம் கூட ஆகலாம். எங்கே இதோடைய பயன்பாடு வரும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆகிறதுனாக்கா ஏஜென்டிக் ஏஐஸ் ஆர் கிரியேட்டட். ஏஜென்டிக் ஏஐஸ் என்ன ஆகும்? நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட கூட சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒர்க் பண்ண போகிறது. இப்போ இதனால் புதுசாக ஜாப்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது நாளைக்கு. அது எப்போ வரும், எந்த பீரியட்லேருந்து ஆரம்பிக்கும், இதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. பட் ஐடி கம்பெனிஸோடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது தே ஆர் ஆல் கான்ஃபிடென்ட். ஏஜென்டிக் ஏஐஸ் வரும். ஏஜென்டிக் ஏஐஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹியூமன் கேபிட்டலோட சேர்ந்து வேலை செய்யும். அதனால் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். இதுதான் பிலீஃப். ஆனால் இது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இப்போ சத்திக்கு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா ரிஸ்கா அப்படின்றது தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இப்போ வந்து அமெரிக்கா, ஐரோப்பா அந்த மாதிரி நாடுகளில் வந்து ஏஐக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐடி செக்டார்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து குறையுது. இது வந்து இந்தியா அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ஜென்ரலாக ஒரு ஃபியர் என்னன்னா ஐடி பட்ஜெட்ஸ் குறைஞ்சிடுமா அப்படின்னு இருக்குது. ஏன்னா என்ன ஆகுதுன்னாக்கா முன்னெல்லாம் என்ன ஐடி பட்ஜெட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஐடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூஎஸில் பண்ணுறாங்க, யூரோப்பில் பண்ணுறாங்கன்னாக்கா அந்த பிஸ்னஸ் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு வரும். ஸோ இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு அதுதான் க்ரோத். இப்போது ஏஐ வந்ததுன்னாக்கா உங்களுக்கு இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ரிக்குவயர்மெண்ட் நிஜமாகவே தேவையா, லோக்கலில் இருக்கிறவங்களே இதை பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு ஃபியர்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கேயே ஏஐயை வச்சு நான் பண்ணிப்பேன், எனக்கு இந்தியன் கம்பெனிஸ் தேவையே இல்லை, இதெல்லாம் இப்போ இருக்கிற ஃபியர். இதுதான் நடக்க போகிறதுன்றதெல்லாம் இல்லை, இது ஒரு ஃபியர். இதனால் ஐடி பட்ஜெட்ஸ் கம்மியாக இருக்குமோ, இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிற பர்செப்ஷன்ஸ், அதனால் ஏற்படுற ஃபியர். ஐடி கம்பெனிஸோட கமெண்ட்ரிஸில் அது மாதிரி எதுவும் பெருசாக தெரியல. இது வரைக்கும் க்ரோத்தில் ரிஸ்க் இருக்கா மாதிரி யாரும் சொல்லலை. பட் ஜென்ரலாக ஃபியர் இருக்குது. இந்த ஃபியர் இருக்கிற வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. கிளாரிட்டி வரத்துக்கு டைம் ஆகலாம். பட் ஆக்சுவலாக பட்ஜெட்ஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. டீல்ஸ் நீங்கள் இந்த போன குவார்ட்டரோடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஐடி கம்பெனிஸில் தே ஆர் ஆல் ப்ரிப்பேரிங் ஃபார் ஏஐ. நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இல்லை, ஏஐ க்ரியேட் பண்ணுற இடத்துல நாம் இல்லை, ஏஐயை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் அந்த ஏரியாவில் நாம் க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் அதுக்கு டைம் ஆகும். இது எப்படி ஷேப் ஆகும், ப்ரைஸிங் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரியறதுக்கு மேபி இன்னொரு 7-8 months ஆர் 1 year கூட ஆகலாம். பட் அன்டில் தென் அன்சர்டனிட்டி கண்டினியூஸ். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து ஐடி நிறுவனங்களோட இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது முதலீட்டாளர்கள் வந்து ரெவென்யூ க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை மார்ஜினாக இருக்கட்டும், இதில் எதில் வந்து அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் சார்? ரெண்டுமே வேணும். ஸோ க்ரோத்துன்றது டாப் லைன்லேயும் இருக்கணும், பாட்டம் லைன்லேயும் இருக்கணும். விச் மீன்ஸ் என்னோடய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சேல்ஸ் க்ரோத்தும் இருக்கணும், கேஷ் ஃப்ளோஸும் க்ரியேட் ஆகணும். அப்போ தான் ஒரு கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு எடுத்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி என்ன ரிஸ்க்கை மார்க்கெட் பார்க்குறது அப்படின்னாக்கா சேல்ஸ் க்ரோத் குறையும். ஸோ ஒரு ஐடி கம்பெனிஸ்க்கு ஆவரேஜாக வருஷத்துக்கு 6 to 7% க்ரோ ஆகும் அப்படின்றது ஜென்ரல் பர்செப்ஷனாக இருந்தது. ஆர் ஆக்சுவல்ஸாகவே 5 to 6% க்ரோத்தில் இருந்திருந்ததுன்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஃபியர் என்னன்னா அந்த 6 to 7% க்ரோத்துக்கு பதிலாக 3 to 4% க்ரோத்து தான் இருக்குமோ ஃப்யூச்சரில் பிகாஸ் ஆஃப் ஏஐ அப்படின்றத ஒரு ஃபியர். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நம்ம ஐடி கம்பெனிஸ் எல்லாமே நம்மளுடைய லேபர் காஸ்ட் ஹெட் கவுண்ட் பேஸ்டு ரெவென்யூ மாடல்ஸ் நம்மளோடது. அந்த ஹெட் கவுண்ட் பேஸ்டு ரெவென்யூ மாடல் இன்றைக்கி சேலஞ்சுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த ஹெட் கவுண்ட்டுக்கு பதிலாக நான் ஏஐ வச்சுக்கிறேன், ஏஜென்டிக் ஏஐஸ் வில் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 50% ரீப்ளேஸ் ஆகுமா, 60% ரீப்ளேஸ் ஆகுமா, இல்லை கம்ப்ளீட்டாக டேக் அவுட் பண்ணிக்குமா, இதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. பட் இதனால் காஸ்ட் ஆர்பிட்ராஜ் இத்தனை நாள் நமக்கு அட்வான்டேஜாக இருந்தது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஃபியர், அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ண வைக்கிறது. ஃபியர் என்ன? 2 தான். சேல்ஸ் க்ரோத்தே குறையலாம் பிகாஸ்
யாரெல்லாம் ஐடியை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இன்றைக்கி அந்தந்த கண்ட்ரீஸ்லேயே ஏஐ வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபியர். தட் இஸ் ஒன். ஆர் ஸ்டில் நாங்கள் இந்தியன் ஐடி கம்பெனிஸை அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ஆனால் நேற்று நான் வந்து 10% மார்ஜின் கொடுத்தேன்னா இன்றைக்கி நான் 5% தான் கொடுப்பேன். பிகாஸ் ஏஐ வந்துடுது, ஏஜ் ஏஜென்டிக்ஸை யூஸ் பண்ணுங்க, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், காஸ்ட் குறையும் இப்படின்ற ஒரு. ஸோ இந்த ரெண்டுமே ஐடி கம்பெனிஸ்க்கு இன்றைக்கி ஃபியர். இப்படி தான் நடக்க போகிறதுன்னு யாரும் சொல்லலை, இப்படி நடக்கலான்ற ஃபியர். ஸோ ரெண்டுத்தையும் ட்ராக் பண்ணணும். டாப் லைனில் எப்படி மேனேஜ்மெண்ட் இப்போ Q1 ஒரு விதமான ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். எப்படி இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கான பட்ஜெட்ஸ் எப்படி இருக்குது, டாப் கம்பெனிஸ்க்கு ஆர்டர் புக் எப்படி இருக்குது, டீல்ஸ் க்ளோசிங் எந்த லெவலில் இருக்குது, மார்ஜின்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வர ரிசல்ட்ஸ் கொஞ்சம் இண்டிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ யாரெல்லாம் வராலோ ஃபஸ்ட்டு அதோட இண்டிகேஷன்ஸ். இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு 2-3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஐடி பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் தெரியுது. இந்த ரிசல்ட்ஸில் வி வில் கெட் சம் ஐடியாஸ். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து லார்ஜ் கேப் ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து மிட் கேப் ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தில் எதில் வந்து சார் ஒரு 2 to 5 இயர்ஸில் வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து எதில் அதிகமாக இருக்கும், அதுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ஜென்ரலாகவே லார்ஜ் கேப்புன்றது என்ன, தே ஹவ் க்ரோன் இன் சைஸ். அந்த சைஸில் இன்க்ரிமெண்டல் க்ரோத். ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி ஐடி கம்பெனிலே வச்சுப்போம், வெர்சஸ் 1,00,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற ஐடி கம்பெனி. ரெண்டுத்துக்குமே க்ரோத் ரேட் ஒன்றா இருக்க முடியாது. 10,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி 15-20% கூட க்ரோ ஆவா. வெரஸ் 1,00,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி 4-5% க்ரோத்தை இட் இஸ் வில் பி வெரி குட், பிகாஸ் அப்சல்யூட் சைஸ் இஸ் பிக். ஸோ க்ரோத் வந்து இப்படி தான் பார்க்க முடியும். அவங்களுடைய ஹிஸ்டாரிக் க்ரோத் ரேட் என்ன, வெர்சஸ் கரண்ட் க்ரோத் ரேட் என்ன, எப்படி இருக்குன்னு. ஸோ ரிஸ்க்கு எடுக்கிறவங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் போவாங்க, அதே ஐடியிலேயே மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில். ஏன்னா நீங்கள் ஒரு டிசிஎஸ் மாதிரியோ ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரியோ ஒரு லார்ஜ் சைஸ் கம்பெனிஸோடைய ஏஐ அடாப்ஷன் ரேட் வெர்சஸ் வெரி ஸ்மால் கம்பெனிஸ் with 15,000 20,000 crore market cap or 30,000 40,000 crore market cap இருக்கிற கம்பெனிஸ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோ ஆர் கோஃபோர்ஜ் இந்த மாதிரி கம்பெனிஸில் அவளுடைய எபிலிட்டி டு அடாப்ட் ஏஐ கேன் பி மச் ஹையர். அதனால் த ரிஸ்க்கும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் அதிகம், ரிவார்டும் அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா க்ரோத் ரேட் அங்கே அதிகமாக இருக்கும், மார்ஜின்ஸும் பெட்டராக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு டிஸ்ரப்டிவ் சுச்சுவேஷனில் லார்ஜ் கேப்பை பார்க்குறத விட ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறது பெட்டர். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து அடுத்த ஒரு 2 to 5 இயர்ஸில் இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான துறைகளில் வந்து ஐடி நிறுவனங்களோட வளர்ச்சியை வந்து வேகப்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக, அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஐடி இல்லாமல் எங்கேயுமே க்ரோத் இல்லை. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் ஏஐயோட யூசேஜ் இல்லாமல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்க முடியாது. ஐடின்னே இல்லை, மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, சர்வீஸ் செக்டாராக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஏஐயோட ஊடுருவல் அதிகமாக இப்போது இருக்கும், கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளும் ஓரளவுக்கு ஏஐ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஏஐ இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 to 5 இயர்ஸில் க்ரோத் இருக்குமா அப்படின்னாக்கா ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டார் கான்ட்ரா பெட் எடுக்கணும்னா ஐடி தான் திங்க் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நல்ல லோயஸ்ட் பாயிண்டில் இருக்குது, ஃபேர் வேல்யூவோட கீழே இருக்குது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸஸ் 1.5 வருஷமாக அண்டர் பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. பிஸ்னஸஸோடைய ரெவென்யூ க்ரோத்து கேஷ் ஃப்ளோஸில் எந்த ரிஸ்க்குமே இல்லை. இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2015, 16, 17லலாம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இதே மாதிரி ஒரு சைக்கிளில் போச்சு. எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் ஷார்ப் ஃபால் அண்ட் கிராஸ்லி அண்டர் வேல்யூட ஒரு 3 வருஷம் இருந்தது. அந்த சமயத்தில் கான்ட்ரா பெட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கோவிடுக்கு அப்புறம் எக்ஸலண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில். இதே சைக்கிள் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கும் ஆயிருக்கு.
ஐசிஐசிஐ பேங்க் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி 4 வருஷம்லாம் இருந்திருக்கு. போஸ்ட் கோவிட் ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டர் பர்ஃபார்மிங் 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ. ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி மார்க்கெட் சைக்கிள்ஸ். இன்னைக்கு ஐடி செக்டார் இஸ் அ அஃபெக்டட் செக்டார். அதனால் இட்ஸ் அ குட் கான்ட்ரா பெட். ரிஸ்க் எடுக்க முடியறவங்களுக்கு, கரேஜ் இருக்கிறவங்களுக்கு, அந்த லாங் டேர்ம் ஓரியன்டேஷன் இருக்கிறவங்க இந்த சமயத்தில் ஐடியை ஒரு கான்ட்ரா பெட்டாக எடுக்கலாம். அசட் அலோகேஷனோட பண்ணணும். மொத்த பணத்தையும் தூக்கி அதில் போடுறேன்னு இருக்கக்கூடாது. ஒரு ரீசனபிள் பார்ட் ஆஃப் த மணியை இந்த இடத்துல கான்ட்ரா பெட்டாக எடுத்தாக்கா ஆல்ஃபா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம், ரிஸ்க்கும் அதிகம். இது ஆனால் இப்படி தான் கான்ட்ரா பெட் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்டர் இதுக்கிட்ட வரமாட்டான். இன்றைக்கி அவங்கள பொறுத்த மட்டும் எங்கே க்ரோத் இருக்கோ அதுக்கு தான் நான் போவேன். இன்றைக்கி பவர் செக்டார் க்ரோத் இருக்குது, நான் பவர் செக்டாருக்கு போய்க்கிறேன். இண்டஸ்ட்ரியல்ஸில் க்ரோத் இருக்குது, இல்லை டிஸ்கிரிஷனரி கன்சியூமரில் க்ரோத் இருக்குது, நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷனில் நான் என்டர் ஆகி ரீசனபிள் ரிட்டர்ன் கிடைச்சா கூட எனக்கு போகிறோம். பட் எனக்கு வேல்யூ எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு இதுக்கு வரமாட்டாங்க. பட் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ், இது வேல்யூ ட்ராப் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இட்ஸ் எ குட் கான்ட்ரா பெட். இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ ஐடி செக்டாரோட வேல்யூவேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ரிஸ்க் எடுத்தாலுமே இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்களை மைண்டில் வச்சு அவங்க இந்த விஷயத்தை பண்ணணும் சார்? கரெக்ட். என்ன பார்க்கணுன்னாக்கா, எந்தெந்த கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏஐ அடாப்ஷனுக்கு எவ்வளோ தூரம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் தான் நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கணும். ஸோ முதல்லையே சொன்ன மாதிரி லார்ஜ் கேப்பில் எடுக்கிற பெட்டை விட மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டராக இருக்குது. பிகாஸ் அவங்களுடைய ஏஐ அடாப்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஐ அப்ளிகேஷன்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற கம்பெனிஸ்குள்ளே போகிறது பெட்டர். இதில் என்ன நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணணுன்னாக்கா, ஏஐ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்றது தெரியணும். அது கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கணும். அந்தந்த கம்பெனிஸு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரிஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் அவங்க எந்தெந்த லெவலில் ஏஐக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நியூ கிளைண்ட்ஸ் அதுக்கு வராங்களா. ஸோ இத்தனை ட்ராக்கிங் வேண்டி இருக்குது. அப்படி பண்ணக்கூடியவங்க தான் இந்த கான்ட்ராபெட் எடுக்கணும். ஜென்ரலாக எனக்கு தெரியாது சார், எனக்கு வெறுமை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இதுக்கு உள்ளெல்லாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு இந்த கான்ட்ராபெட் எடுக்க முடியாது. அவங்க ஜென்ரலாகவே ஒரு க்ரோத்துலேயே இருந்துட்டு போயிட வேண்டியது தான். ஆர் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் வச்சுக்கிறது நல்லது. அவங்களுடைய அட்வைஸ் பேசிஸில் இந்த கான்ட்ராபெட்டை நான் புரிஞ்சு தான் எடுக்கிறேன். இது ஒரு பார்ட் ஆஃப் மை அசட் அலோகேஷன். 100 ரூபா இருக்குன்னா நான் 10 ரூபா இதில் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இதில் லாஸ் வந்தாலும் எனக்கு புரியும், நான் வெயிட் பண்ண தயார். இந்த 10 ரூபா எனக்கு உடனே தேவையில்லை, 2, 5, 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்னா கூட பரவாயில்லை அப்படின்றவங்களுக்கு இது வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு நெக்ஸ்ட்டு 1 இயரில் பணம் வேணும், ஆனால் நான் ஹை பெட் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு, என்ன வேணால் ஆகலாம். அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், ஐடி செக்டாரில் ஏஐயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, சார் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த டாபிக் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதோட ஜீபு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.